ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துர்காம்மா சமையல். இன்றைக்கி ஒரு சாஃப்டான பஞ்சு போல் புசு புசுன்னு இருக்கக்கூடிய இட்லி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுவும் ரேஷனில் போடக்கூடிய அரிசியை மட்டும் சேர்த்து செய்ய போகிறோம் இந்த இட்லி. வாங்க, ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இட்லி. இதுக்கு நான் இன்றைக்கி பருப்பு கத்திரிக்காய் தாங்க கடைஞ்சிருக்கேன். இந்த காம்பினேஷன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான சட்னி ரெசிபியாக இருந்தாலும், வெஜ்ஜு ரெசிபியாக இருந்தாலும், நான்வெஜ் எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க, ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இன்றைக்கி இந்த அழகு தாங்க அளக்க போகிறோம் அரிசி. நீங்கள் வீட்டில் மெஷர்மெண்ட் கப் இருந்தாலும் பரவாயில்ல, டம்ளராக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். வாங்க, இந்த ஆழாக்கில் நான் 3 கப்பு புழுங்கலரிசி எடுக்க போகிறேன். இப்போது 3 கப்பு ரேஷன் புழுங்கலரிசி எடுக்க போகிறேன். இது பாருங்கள், இந்த மாதிரி மோட்டாவாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரேஷன் பச்சரிசிங்க. இப்போலாம் ரேஷனில் கொஞ்சம் நல்லாவே கொடுக்குறாங்க அரிசி. ரொம்பலாம் அழுக்காலாம் இருக்கிறதில்ல, நல்லா க்ளீனாகவே இருக்குது. ஒரு சில டஸ்ட்லாம் மட்டும் இருக்கும், அதெல்லாம் மட்டும் க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இதை ஒரு 5 or 6 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க. கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5-6 முறை நல்லா களைஞ்சி எடுத்து ஊற வைங்க. இப்போ பாருங்கள், நல்லா கழுவிட்டேன் நான். இப்போது 4லேருந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ உளுந்து எடுத்திருக்கேன். இது 3/4 கப்புங்க உளுந்து. 5 கப்பு ரேஷன் அரிசிக்கு 3/4 கப்பு உளுந்து மட்டும் இருந்தாலே போதுங்க. ரொம்ப சாஃப்டாக ஒரு இட்லி. நம்ம நிறைய உளுந்து தான் போடணும், 4க்கு 1 போடணும் அப்படிலாம் அவசியமே இல்லைங்க. நான் 3/4 கப்பு தான் போடுறேன். 1 ஸ்பூன் வெந்தயம் போடுறேங்க. இதையும் நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க. 4லேருந்து ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இட்லியும் நல்லா சாஃப்டாக வரும், தோசையும் நல்லா சாஃப்டாக வருங்க. இது பாருங்கள், ஊறிடுச்சு இப்போ அரிசி. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கிரைண்டர்லையும் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா மிஷின்லேயும் அரைச்சிக்கலாங்க. இப்போ நான் தனித்தனியாக அரைக்க போகிறேன். எனக்கு இப்படி செஞ்சாதாங்க ரொம்ப பிடிக்கும். நான் அப்படியே மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா. வாங்க, இப்போ கிரைண்டரில் முதல்ல உளுந்து போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன் நான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி உளுந்தை அரைச்சி எடுக்கணுங்க. கொஞ்சம் ஓரெல்லாம் தள்ளி விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு உளுந்தை பக்குவமாக அரைச்சி நல்லா வெண்ணெய் மாதிரி வரணுங்க. உளுந்து அந்த வரைக்கும் நம்ம உளுந்தை அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. நல்லா வெண்ணெய் மாதிரி வரணுங்க மாவு. அதுதாங்க அளவு, மாவோட பக்குவம். பாருங்க, இப்போ பார்க்கும்போது தெரியுதுங்களா எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்துருச்சுன்னு. இந்த மாதிரி அரைஞ்சிருச்சுன்னா நம்ம எடுத்துட வேண்டியதான் மாவை. இட்லி இந்த மாதிரி இட்லி தோசை ரெண்டுமே சூப்பராக வருங்க, உளுந்து இது மாதிரி அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா. இப்போது உளுந்து மாவு எடுத்துடலாம். அடுத்து நம்ம அரிசியை அரைச்சி எடுக்க போகிறோங்க. அரிசி போடும்போதே தேவையான தண்ணி அப்பயே ஊற்றிக்கலாங்க. உளுந்துக்கு மட்டும்தான் அப்பப்போ தெளித்து அரைக்கணும். அரிசிக்கு கொஞ்சம் மொத்தமே நம்ம தள்ளணும்னு அவசியம் இல்லை. அரிசி போட்டுட்டு நம்ம மூடிட்டு போயிடலாம். அடிக்கடிக்கு தள்ளி விடணும்னு அவசியம் இல்லை. நம்ம இட்லி மட்டும் ஊற்ற போகிறோன்னா கொஞ்சம் குறப்பாக எடுத்துக்கோங்க. நீங்கள் இட்லி தோசை ரெண்டுமே ஊற்ற போகிறீங்கன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஓடின பிறகு கொஞ்சம் நைஸாக இருக்கும்போது எடுத்துக்கோங்க. இந்த அளவு கரெக்டாக இருக்கும் பக்குவம். இப்போ மாவு எடுத்துக்கலாம்.
இப்போ 2வது ட்ரிப்பு நான் அரிசி போட போகிறேங்க. நான் ஊற வச்ச அரிசி உளுந்து வந்து ஒரு டைம் வந்து உளுந்து அரைச்செடுத்தேன், 2 டைம் அரிசி அரைச்செடுத்தேங்க. இப்போ வந்து நல்லா கை வச்சு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அப்போ தாங்க ஈஸ்ட்டு நேச்சுரலாகவே நம்ம கையிலேருந்து புளிச்சு வரும். நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நான் அரைச்ச மாவை ஒரு பாக்ஸில் எடுத்து வைக்கிறேன். 6லேருந்து நல்லா 8 மணி நேரம் மாவு நல்லா புளிக்கட்டுங்க. இப்போ ஒரு வேளைக்கு தேவையான மாவை நான் தனியாக உப்பு போட்டு கரைச்சி வைக்க போகிறேன். அந்த மாவு எப்படி புளிக்குதுன்னு பாருங்கள். இப்போது 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. மாவு எப்படி நல்லா சாஃப்டாக இருக்குது. சோடா மாவே ஆட் பண்ண தேவையில்லைங்க, அப்படியே ஊற்றலாம். இது பாருங்கள், நான் கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா மாவு, எவ்வளோ வெள்ளையாக. ரொம்பவும் இது ரேஷன் அரிசியில் செஞ்சிங்கன்னு சொல்லவே மாட்டாங்க, அந்தளவுக்கு இருக்குங்க மாவு. நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இது பாருங்கள், நான் உப்பு போட்டு கரைச்சி வச்சில்லைங்களா, இப்போது ஊற்றுறதுக்கு இட்லி. இதை வந்து இப்போ டேரெக்டாக ஊற்ற போகிறேன். நீங்கள் அந்த மாவில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருந்தேன். இப்போ இட்லி ஊற்ற போகிறேன். நான் துணி போட்டு ஊற்றலைங்க, நீங்கள் உங்களுக்கு துணி வேணுனாலும் ஊற்றிக்கலாம், இல்லைனா எண்ணெய் தடவையும் ஊற்றலாம். எப்பவுமே இட்லி ஊற்றும் போது தண்ணி அடியில் கொதித்த பிறகு மேலே இட்லி ஊற்றுங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக வேகும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இட்லி. இப்போ 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ்க்குள்ளே இட்லி நல்லா வேகட்டும். இது பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இட்லி. ரொம்ப சாஃப்டாக பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள் இட்லி. நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ரேஷன் அரிசி நீங்கள் வீணாக்காமல் நம்ம வீட்டில் இந்த மாதிரி இட்லிக்கு ஆட் பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க. எவ்வளோ சாஃப்டான இட்லி வருது பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ரேஷன் அரிசி யூஸ் பண்ணி இட்லி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எதுனா குறை இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.